எண்ணற்ற திட்டங்களால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஓயாத உழைப்பால் தமிழ்நாட்டையும் உயர்த்திய தன்னிகரில்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்துகிறார். காட்சிகளை பார்க்கலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி அண்ணா கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் முதல்வர் மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வரோடு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இன்று தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், தற்போது முதல்வர் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்துகிறார். இன்றைய முதல்வரின் அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடக்கூடிய நிலையில சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் தற்பொழுது மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகாக நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார். தொடர்ந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் தயாளு அம்மாவை சந்தித்து ஆசி தருவார். அதற்கு பிறகாக சிஐடி காலனியில் இருக்கக்கூடிய திமுக எம்பி கனிமொழி அவர்களுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துவார். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் சென்று கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பெறக்கூடிய தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அதையும் முதலமைச்சர் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு மேலாக நின்று வாழ்த்துக்களை பெற்று தன்னுடைய அன்றாட பணிகளை தொடர்வார். இன்றைய தினம் தற்பொழுது மெரினாவில் நிகழ்ச்சியை முடித்த பிறகாக வேப்பூரில் இருக்கக்கூடிய பெரிய நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கோபாலபுரம் செல்கிறார். தொடர்ந்து சிஐடி காலனி சென்ற பின்னர் நேரடியாக அண்ணா அறிவாலயம் செல்கிறார். அங்கு கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பெருந்திரளாக காத்திருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவதற்காக அவர்கள் கூறக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்ற பின்னர் முதலமைச்சர் நேரடியாக இல்லம் சொல்வார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் நேரடியாக மாவட்ட வாரியாக நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் முழுமையாக சென்னையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் மாலை முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்தை நேற்றைய தினமே தன்னுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடாமல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இயன்றதை செய்ய வேண்டும் என கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து மடலாக தெரிவித்திருந்தார். இன்று காலையில் கூட முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாளில் கடமை என்று செயலாற்றி வருகிறேன். தமிழும் தமிழ்நாடும் தலைநிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாக இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொண்டனாவே நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல அந்த உறுதியோடு தான் திராவிட மாடலின் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகம் திரும்பி பார்க்கும் மக்கள் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சரின் பிறந்தநாள் நிகழ்வுகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினேஷ். எண்ணற்ற திட்டங்களால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஓயாத உழைப்பால் தமிழ்நாட்டையும் உயர்த்திய தன்னிகரில்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர்.